வீடு கட்டி இருக்குது, குடும்பம் நடத்துறது. அதான் தேவையற்ற நோய்கள் எல்லாம் துன்பங்கள்லாம். இந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டா எவனோட குடும்பம் அப்படி குடும்பத்தோட ஓடிடுவாங்க, எல்லா நோய்களும் உடம்புக்கு ஓடிடும் சொல்றாங்க. கொள்ளம் நுழைவாங்க, துளசி கொள்ளம் துளசியை வச்சு அமைச்சு அமைச்சு அந்த நெருப்பு உண்டாக்குற மாதிரி புஷு புஷு புஷுன்னு வயிறு ஒன்றும் இன்னும் போயிட்டு. ஆனா இந்த பயிற்சியிலும் உங்க வயிறே காணும். வாங்க கார்த்திக், அப்போ கொள்ளம் உழைவோட கொதிக்குதடி என் வயிறு நீள் என்று சொன்னாக்கள் நிலைநிறுத்தப்படுவதில்லை. நீங்கள் இருந்து அப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க, மூச்சே காணும். நில் என்று சொல்லியோ நிலைநிறுத்த வல்லாது யார் அந்த வல்லமை கொண்டவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு கொள்வேன் என்று வந்த யமன் சும்மா ஆயுதத்தை தூக்கிட்டு வந்து கொண்டு போடுறன்னு வந்தவன் அவன் பார்க்கறது குடும்பத்தோட குடியோட ஓடி போயிடுவாங்களாம். கேட்டு வந்துருங்க, அவன் யாரும் காட்ட பிடிச்சிட்டு இருக்கான், அது பெரும் ஆயுதம், அதை கொண்டு நம்மளை வீழ்த்திடுவான். வாங்க வாங்க ஒவ்வொரு நோயா உடம்பு விட்டு வெளியே ஓடிடும், எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஓடிடுவாங்கன்னு ரொம்ப நல்லா சொல்றேன். அழுகி மறுபடியும் வரும் ஒவ்வொரு மூச்சு ஓட்டமும் ஒவ்வொரு யோகம் பயிற்சியும் மிக உன்னதமானது, உயர்வானது. அதை அனுபவிச்சு செய்யணும், கடமைக்காக செய்யணும், அனுபவித்து செய்யணும். சொல்றது சரி. ஆனா நீங்க யோக ஞானத்துல மேன்மையான எடுத்துக்கிட்டு நாங்களும் உங்களோட புத்தகம் ஃபாலோ பண்ணி வரோம். ஆனா எங்களை சுற்றி இருக்கிறாங்க பூராமே நாங்கள் அந்த யோகா, அதாவது இந்த சகஜ சமாதி இயல்பான நிலையில இருக்கலான்னு தப்பி தவறி நினைச்சா கூட உடனே எங்களை கண்டம் பண்றதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை கண்ணன் கட்டி பார்க்கறாங்க. நமக்குள்ள இந்த யோகத்துக்குள்ள இருந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, அதை அப்படியே நீங்க அதை நினைக்கவே கூடாது. அவங்களால அவங்க மாறணும், அந்த வலிமை நீங்க உங்களுக்கு வரணும். அந்த எண்ணம் அவங்க எண்ணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறீங்க, அந்த எண்ணத்தை அது வரவே கூடாது மனசுல. ஒன்னொன்னு என்னன்னா, எதுக்கு அந்த காலத்துல எல்லாம் காடு மலை வனம் வனம் ஓடுனாங்க, மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் ஏன் ஓடுனாங்க? அங்க இருந்துட்டு அவங்க இங்க வந்தாலும் நாட்டுக்குள்ள விட மாட்டாங்க, கல் எடுத்துட்டே அடிச்சு முடுக்கினாங்க. வையடத்தில் உண்மை செல்வம், வாங்க 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 சரி. வையகத்தில் உண்மைகளை வாய் திறக்க அஞ்சினேன். அடுத்த மாதிரி சொல்றேன், செல்வம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களோ? வையகத்தில் உண்மைகளை வாய் திறக்க அஞ்சினேன், நைய வைத்து என் குலம் நமசிவாயநாதன் என்றார். இந்த உண்மையை சொன்னா எனக்கு அடிச்சே கொள்ளுங்களோன்னு நான் சொல்ல மாட்டேன்னு போறேன். சிவாஜி அப்படி சொல்லிட்டே சொல்றார். இப்போ இது ஒரு அற்புதமான விஷயம். அவங்களுக்கு அவ்வளவு தலைவர் வந்து நீண்ட அவங்க யோக ஞானத்தை பெற்று நாட்டு